இந்த நாளில் தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் நானும் கூடி வந்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு சோதரம் ஒரு முக்கியமான ஒரு நாள். அல்லேலூயா, சோதர கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தகப்பனுடைய ஒரு நாளை கொண்டாடும்படியாக தேவாதி தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நம்மை சோதர பெற்றெடுத்த தகப்பனை நாம் நோக்கி பார்க்கணும். சரீர பிரகாரம் பெற்றெடுத்த தகப்பனையும் தாயும் நம் ஆவிக்குரிய காரியத்தில் பெற்றெடுத்த நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு நேர வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் சோதரம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக துதிக்கிறோப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து உங்களுடைய அன்பு நிமித்தமாய் இரத்தத்தின் நிமித்தமாய் மீட்கப்பட்டு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கென்று ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி தந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி பலி சோதர பலியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறபடியால் உமக்கு சோதரம். சற்று நேரம் இயேசு சுவாமி உடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எங்களுக்கு ஒருமனதின் ஆவியை கட்டளிடும், பிள்ளைகளை ஒருமனப்படுத்தும், அடியனை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே நோக்கி பார்க்க வேண்டிய வேதாகமத்திலே ஒரு மனிதன் உண்டு என்று சொன்னால் அது ஆபிரகாம் ஒருவரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமை குறித்து நமக்கு வேதத்தின் வாயிலாக நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சோதரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனை அழைத்தார். அழைத்தது மாத்திரமல்ல, சோதரம் நான் காண்பிக்கு தேசத்துக்கு நீ போய் என்று சொன்னார். எந்த தேசத்துக்கு போகிறோம், எங்கே போகிறோம் என்கிற காரியம் ஒன்றுமே தெரியவில்லை. அந்த அழைப்பை பெற்று ஆண்டவருடைய காரியத்தை பெற்று கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, அழைத்த தேவன் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆனால் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட தேவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கடந்து விட்டது. ஒரே சொல்லுங்க. நாம் நேரம் ஆகிறதுனால நான் உங்களுக்கு வசனத்தெல்லாம் ரொம்ப நான் சொல்ல முடியலை. நேரம் கர்த்தர் நல்லவர். நமக்கு குறுகின நேரம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமை தேவன் அழைத்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொன்னாரே, அந்த ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் 3 வசனத்தை வாசிங்க. 3. கர்த்தர் நல்லவர். உன்னை என்றார். அப்ப பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். ஆனா சொன்ன தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். வரலே சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்களா, கையை கொடுங்க. ஏங்க கொடுங்க, சொத்தா கேட்காங்க பக்கத்தில். அல்லேலூயா. அப்பா கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோதரம், நமக்கு இந்த உலகத்தில் சொந்தமில்லை, பந்தமில்லை, சொல்லிக்குள்ள யாரும் இல்லை, மண்ணுக்கு தான் இந்த உடல் எண்ணி பார்க்க நேரம் இல்லை. வரலை சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரும் நமக்கு சொந்தம் இல்லை. ஆனால் யார் சொந்தம் அப்படின்னா நீங்களும் நானும் தான் சொந்தம். அல்லேலூயா. ஆமாம். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த ஊர் என்ன ஊர், இந்த மலேசியாவிலே இயேசுக்காய்
சுவிசேஷத்திற்காய். ஒரே சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாசமாக்காய் ஸ்தோத்திரம், பாஸ்டருக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பாசம் என் மகா காலையருக்குள்ளே மகா ஊழியம் செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் பேரன் காலேஜ் 5வது வருடம் படித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நான் ஆண்டவருடைய கிருபையினால சோதரர் எனக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒரு பையன், 4 பேரன், 2 பேத்தியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரே சொல்லுங்க ஹல்லேலூயா. சோதரம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால எனக்கு இப்போ தான் 46 வயசு ஆகுது. என்ன ஒரு அலே சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை வயசு ஆகுது? 46 வயசு ஆகுது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 1980 இயேசுவின் சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். சோதரம் 1986 மாதம் எனக்கு திருமண நாள் முடிந்திருந்து. வர்ற 26ஆம் தேதி எங்களுக்கு திருமண நாள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அன்றிலிருந்தே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். முழு நேர ஊழியத்துக்கு 1995ஆம் ஆண்டில் ஒப்பு கொடுத்து மதுரை ஏஜே பைபிள் வேதாம கல்லூரியில் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். பல இடங்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, சபைகளை கட்ட, சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். எங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட சோதர கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 28 முழு நேர ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். பல இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன் என்று சொன்னால் நேரம் போதாது. கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமை குறித்து சற்று நாம் தியானிப்போம். இந்த நாளிலே நீங்கள் நான் இடத்துல இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகிறது, வசனம் கேட்கக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. அதற்கு முன்பதாக நீங்கள் நானும் கேட்க வேண்டிய வசனங்களை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு யார் யாருக்கு அதை போதிக்க வேண்டுமோ போதிப்பது நம்மில் விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. சோதரம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாங்குறதை பார்க்கலாம், என்ன செய்யணுமா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்க. வாங்கிறதை பார்க்கலாம், கொடுக்கறதே நல்லா. அமெரிக்காவில் ஒரு சவக்கடல் என்று சொல்வார்கள். அந்த கடல் வாங்கிக்கிட்டே இருக்குமா, அது கொடுக்கவே செய்யாது. அதனால் நீங்கள் நானும் அப்படி அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை வாங்கணும், வாங்கி அந்த வாரத்தில் யாருக்காவது கொடுத்துடணும். ஒரே சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இந்த சங்கீதம் 51 ஏசாயா 51:2 பார்க்கிறோம். சோதரம் இங்கே ஆபிரகாமையும் உங்கள் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆனால் ஆபிரகாமை தேவன் அழைத்தது உண்மைதான். ஆனால் அவன் அழைத்ததோட அவனோடு கூட இருக்கிற சோதரம் லோத்தையும் கூட்டிகிட்டே வர்றான். ஆனால் ஆண்டவர் அவனை தான் அழைத்தார். அவனோடு கூட இருக்கிற சோதரம் அவனுடைய சகோதரனையும் கூட்டிகிட்டு வர்றதை நாம் பார்க்க முடியும். அருமையானவரே. ஆனால் அவன் போகிற காரியத்தில் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 13:14. கர்த்தர் நல்லவர். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, பாருங்கள், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, நல்லா கவனிங்க. அப்போ ஆபிரகாம் ஆண்டவருடைய அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் தான். ஆனால் இவன் லோத்தோடு கூட இருந்ததுனால தான் ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் இன்னும் நெருங்கலை. அதுக்கு கீழே நீங்கள் வாசித்து பார்த்தால் அவனை விட்டு பிரிந்த பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எம்மட்டும் நடந்து திரி, இந்த தேசத்தை உனக்கு சொந்தமாக்கி தருவேன்னு சொல்றாரு. உடனே சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க. இந்த பூமியில நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னா எத்தனை வருஷம் இருக்கிறோம் என்பதல்ல, நாம் எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியம். உடனே சொல்லுங்க ஹல்லேலூயா. சபைக்கு வருகிறோம். சபைக்கு வருகிற நீங்களும் நானும் பார்வையாளராக இருக்கக்கூடாது, பங்காளராக இருக்கணும். இன்னும் ஒரு இலை சொல்ல மாட்டீங்க. அவர்களே சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? பங்காளராக இருக்கணும். இன்னைக்கு அநேகனுடைய ஊழியங்கள் வளர்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? பங்காளர் பங்காளர் பங்காளர். அதனால தான் இன்னைக்கு சில இடங்களிலே சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த நாளில் நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் சோத்திரம் சபைக்கு நீங்கள் நானும் பங்காளராய் காணப்பட வேண்டும். எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு சொல்லுங்க ஹல்லேலூயா. யாருக்கும் பொறுப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், அப்போ முதலாவதாக ஆபிரகாம்
இந்த லோத்தை விட்டு பிரிந்தான். முதல். இரண்டாவதாக ஆபிரகாம் தவறு செய்கிறான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 18 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? எப்படி செய்தாய்? சகோதரி என்று சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு தவறு அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 16:1. ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் உன் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடித்திருக்கிறார். என் அடிமை பெண் கொண்டு சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். நீங்க 4ஆம் வசனத்தை வாசித்தால் அவர் கற்பம் தரிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் நல்லவர். அப்ப நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகார் அங்கே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல ஆகார் அங்கே சாராளோடு கூட கொஞ்சம் வாக்குவாதம் வருகிறது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் சோதரம் 1 வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேச. சரி, 15:3 வாசிங்க. 15:3 ஆதியாகமம் 15:3. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்தி சந்தனம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் என்று ஆபிரகாம் கேட்கிறான். இந்த கேள்வியே ராங்கான கேள்வி. ஒரு சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்கள் நான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் தேவன் நம்மை அழைத்தது உண்மை என்று சொன்னால் நம்மை நிச்சயமா நம்ம நேர் வழியில தான் கர்த்தர் நடத்துவார். என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. எலியேசரை கர்த்தர் நடத்தினார். அப்ப எலியேசர் என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே நீ நேர் வழியாய் நடத்தும். ஒரு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் நான் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் ஆண்டவரே நீ நேர் வழியில நடத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எந்த காரியத்திலும் நீ நேர் வழியில் நடத்தணும். ஒரு திருமண காரியமா, இல்லை உள்ள பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா, இல்லை நம்முடைய சோதனை வேலை நிமித்தமா உள்ள காரியமா, எல்லா காரியத்திலையும் நம்ம குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா குடும்பமா கூடி ஜெபித்து தீர்மானம் பண்ண வேண்டியது நம்மையில் விழுந்த கடமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுயமா எந்த காரியத்தில் தீர்மானம் பண்ணக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் திருமணமாகி 42 வருடம் என் மனைவி என்னோடு கூட இருந்தார்கள். கடந்த 1.5 வருஷம் தான் அவங்க இல்லை. கர்த்தர் நல்லவர், மரித்து விட்டார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தில் இன்றைக்கு இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அந்த 42 வருடமும் என் மனைவிக்கும் எனக்கும் உள்ள சோதனை காரியத்தில் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆபிரகாம் கேட்கிறான், ஒருவேளை என் சாராளுக்கு பிள்ளை இல்லை, ஒருவேளை இது சோதரம் அந்த சந்ததியா இருக்குமோ அப்படின்னு கேட்கிறான். அந்த கேள்வியே ராங்கான கேள்வி. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்ப இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லிட்டார் அப்படின்னா அது ஆமேன் தான், மாற்றமே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள காரியத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆண்களுடைய மூளை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். ஆண்களுடைய மூளை ஸ்டெப்பாக இருக்கும். ஆனால் பெண்கள் மூளை அப்படி அல்ல. சோதரம் அது அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த லூடர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கும். ஆண்கள் எதை சில காரியத்துக்கு போவாங்க வருவாங்க, சில நேரங்களில் மறந்துடுவாங்க, விட்டுருவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி அல்ல, உள்ள வைத்து கொண்டே இருப்பார்கள், உள்ள வைத்து கொஞ்சம் தியானித்து கொண்டே இருப்பார்கள். அதனால தான் ஆண்டவர் வேதாகமத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். ஒரே சொல்லுங்க, நல்லா சொல்ல மாட்டீங்களோ, இன்னொருலே சொல்லுங்களே. ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். அப்போ நம்முடைய ஆண்டவர் என்றைக்கு நல்லவருங்க. அவர் என்னைக்கு தப்பே செய்ய மாட்டார். அல்லேலூயா, சோதரம். அதனால தான் ஆராதனை செய்வதற்கும் ஆராதனை நடத்துவதற்கும் சோதரம் எங்கே பார்த்தாலும் நீங்கள் பாருங்கள், கூட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா பெண்கள் கூட்டம் தான் நிறையா இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், ஆண்கள் கொஞ்சம் ஸ்டெப்பாக தான் வருவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, உடனே ரீச் ஆயிடுவாங்க. இன்னும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க, இவரையிலே சொல்லுங்க. ஆமாம், அவங்க கொஞ்சம் கோபமாக இருக்காங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அவங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ அதை மாதிரி வாங்கி கொண்டு கொடுத்துட்டீங்கன்னா போதும். இல்லை என்ன அவங்களுக்கு தேவையோ அதை மாதிரி வாங்கி கொண்டு கொடுத்துட்டீங்கன்னா போதும், உடனே ரீச் ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். ஏன்னா நான் அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன், அதற்காக நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். அப்போ பெண்கள் எப்பொழுதுமே நம்ம வெளியே போயிட்டு வர்றதை உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே கண்டுபிடிச்சிருவோம், எங்கே போகிறோம் எங்கே வர்றோம். நம்ம என்ன தான் சொன்னாலும் தப்பிக்க முடியாது. ஆமாம், நான்லாம் ஒரு காலத்தில் பாம்பே பட்டணத்துலேருந்தே போதை வஸ்துக்களுக்கெல்லாம் அடிமையாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவரை சொந்த தெய்வமாக ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய சாட்சியெல்லாம் கர்த்தர் சுத்தமான 4 தினத்தில் அங்கே கொஞ்சம் சொல்கிறது நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எனக்கு நேரம் இல்லை, அதனால் நான் வேகமாக நான் போக ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமுக்கு நேராக நாம் கடந்து போகும். கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வாராக. கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த ஆபிரகாம் கேட்குறான், என்ன கேட்குறான் அப்படின்னா, சோதரம் என்ன கேட்குறான், ஆண்டவர் எப்படிப்பட்ட சந்ததி உருவாகுமோ என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறான். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். ஆதியாகமம் 17:1 வாசிங்க. ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாயிரு. அல்லேலூயா. சரி, அவன் உத்தமனா இல்லையா? இந்த 3 காரியத்திலும் உத்தமம் இல்லை. அதனால தான் மறுபடியும் அவனுக்கு ஒரு சோதரம், ஒரு மறுபடியும் அவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு அப்படிங்கிறார். நம்ம என்னைக்குமே பாருங்க, நம்ம பிள்ளைகள், எங்கள் வீட்டிலலாம் 9 பிள்ளைகள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, நம்ம பிள்ளைகள் பெற்றோருக்கு ரொம்ப பயப்படுவாங்க. பெற்றோருக்கு பயப்படுறாங்க, அக்கா அம்மாவுக்கு, அக்கா அண்ணனுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த ஆபிரகாம் நல்ல பயந்த மனுஷன்தான். ஆனாலும் சில காரியங்களை செஞ்சதுனால ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு அப்படிங்கிறார். அப்போ இந்த நாளில் நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சில வேளையில் தவறுகளும் நமக்கு இயல்பு வரவு உண்டு. சரிங்களா? ஏதாவது நம்ம ஆராதனைக்கு வரும்னு சொல்லியிருப்போம், முடியாது. பைபிள் ஸ்டடிக்கு வரும்னு சொல்லியிருப்போம், முடியாது. கர்த்தருக்கு எடுக்க காரியத்தில் கொஞ்சம் முன்னோடியாக இருக்குன்னு நினைக்கிறோம், முடியாது. சில தடைகள், பல பிரச்சனைகள், சில வீட்டில் உள்ள காரியங்கள், இப்படி பல காரியங்கள் நமக்கு வருவது உண்டு. ஆனாலும் ஆண்டவர் மறுபடியும் நம்மை எழுப்புகிறார். சில வேளையில் நமக்கு திருவிருந்து ஆராதனையில், சில வேளையில் மாதந்தோறும் திருவிருந்து நடக்கு அப்படின்னா, சில ஆட்கள் பாருங்கள், தவறு செஞ்சிட்டோன்னு சொல்லி திருவிருந்தில் அட்டன் பண்ணுறதே கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்குறோம். அப்போ என்ன காரியம் இருந்தாலும் ஒரு ஒப்புரவாகுதல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த ஆபிரகாமை மறுபடியும் நீ எனக்கு உள்ள ஒப்புரவாகு, என்னோடு பேசு அப்படிங்கிறார். பாருங்கள், அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படுகிறதை நான் பார்க்க முடியும். அதில் 17:23 வாசிங்க. 23-24. அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவரும் ஆகிய தங்கள் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நூதோலினின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதம் பண்ணினான். ஆபிரகாமுடைய நூதனின் தோளின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணும்படுத்தும் போது அவன் 99 வயதான. ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், இயேசு சொந்த தெய்வமாக ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்போம். எங்களை வழிநடத்துது பாஸ்டர் ஆதாம் துரை அவர்கள். இன்னைக்கு இல்லை. ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் ஒரு குறிப்பாக ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஒரு குறிப்பாக வந்தாங்க. அது ஒரு வாலிப தம்பி ஞானஸ்தானம் எடுக்க தொட்டிக்குள்ளே இறங்கிட்டாப்புல. தொட்டிக்குள்ளே இறங்கின உடனே அவர் ஒரு கையை மாத்திரம் ஓய்த்துட்டு
ஐயா இடத்துல எல்லாம் பேச்சுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டாங்க. உடனே ஐயா கேட்டாங்க, என்ன தம்பி நீ கையை மாத்திரம் தூக்கிட்டே நிற்க, இல்லை ஒருத்தனை வெட்டணும். அப்புறம் பார்த்தாரு, தம்பி நீ சொல்லுகிற காரியத்தை இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீ முதல்ல தண்ணியை விட்டு மேலே ஏறி அதை முடிச்சுட்டு வந்துடு, அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்கன்னாரு. ஒரே சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படித்தாங்க. நம்ம ஆட்கள் ரெண்டு இடத்துல போய் சொல்லுவாங்க. ஒன்று திருமண காரியத்தில், ரெண்டாவது கல்லறையில். அவன் குடிச்சிட்டு செத்துருப்பான், இவர் கர்த்தருக்குள் நித்திரவேந்தனப்பான். திருமண காரியத்தை எல்லாம் பெற்றோர்கள நியமிச்சு குடும்பமாக நியமிச்சிடும். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுமா. நம்ம காரியங்க நம்ம ஆளுங்க, அது நான் உங்களை சொல்லலைங்க, ஒரே சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம நீங்கள் நானும் நம்முடைய அப்பா ஏசப்பா உங்களுக்கு எனக்கு தெய்வன் இந்த நாளை தெய்வன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவருங்க. அவர் என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் தீமை செய்யவே மாட்டார். என் வாழ்க்கையிலலாம் கர்த்தர் என்னை இம்மட்டுமாக எனக்கு என்ன தேவையோ அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அப்படித்தான். கிட்டத்தட்ட ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 3 சபையை கர்த்தர் கட்ட உதவி செய்திருக்கிறார். சோதரம் கர்த்தர் நல்லவர். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தேவைகளை சந்திக்க நமக்கு ஒருத்தர் உண்டு. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டமா சொல்லுவாங்க, கடன் வாங்கி எதுவும் செய்யக்கூடாது. ஒரே சொல்லுங்க, என்ன வாங்கி செய்யக்கூடாது? ஆமாம், ஆரம்பத்தில் எங்கள் வாழ்க்கையில் நானும் என் மனைவியும் தான், கடுங்காப்பி தான் எங்களுக்கு உண்டு. அப்புறம் கொஞ்சம் நாளாக பிள்ளைகள் பெற்றெடுத்த அப்புறம் பால் காப்பி, அப்புறம் கொஞ்சமாக தான் ஸ்டெப்பாக தான் பண்ணோம். அப்புறம் சைக்கிள் ஓட்டுட்டேன். சைக்கிள் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து சத்தம் கேட்டுட்டு இருக்கும். அப்புறம் அடுத்தாக்கல நான் சொன்னேன், பாசமாட்ட சோதரம் விசுவாசியாக இருந்த நாட்களில் சொன்னேன், ஒரு 2 வீலர் வாங்கினா நலமாக இருக்குமே, கடன் வாங்கி வாங்கக்கூடாதும்பாங்க. அப்படிப்பட்ட, ஏன்னா அவங்க அவங்களுடைய தகப்பனார் பாஸ்டர், ஊழியக்காரர். சோதரம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் உப்பு கொடுங்க, கொஞ்சம் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு என்ன செய்யக்கூடாது? வாங்க கூடாது. ஒருவேளை நமக்கு இன்றைக்கி பணம் இல்லை, ஒருவேளை பக்கத்தில் ஒரு 1000 ரூபா வாங்கலாம், ஆனால் அடுத்த வாரம் அந்த 1000 ரூபா நம்மளால் கொடுக்க முடியுமா? அதை யோசித்து நாம் செய்ய வேண்டும். சிலவங்க பாருங்கள், எதையும் வேணும்னு தடாபடால சொல்லுவாங்க, எத்தான் பக்கத்து வீட்டுக்காரி குக்கர் வாங்கிட்டா, ப்ரெஸ்டேஜ் குக்கர், கொஞ்சம் வாங்கத்தான் இன்றைக்கி கடைக்கு போவோம். அவர் சொல்லுவார், ஏடி நம்முடைய பட்ஜெட் இவ்வளோதான், சரி என்ன செய்ய, அவன் தொல்லையை தாங்க முடியும்னு சொல்லி என்ன செய்வார், ஒரு ப்ரெஸ்டேஜ் குக்கரு ஒன்று வாங்கி கொடுத்துருவார், கடன் வாங்கி கொடுத்துருவார். அவருக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்லாம் வயலில் வச்சுருப்பார். அடுத்த மாதம் வரும் குக்கருக்கு கொஞ்சம் ஒரு ரூபாய் கொடுத்துருவார், 2 மாதம் அவர் கொடுத்துருவார், 3 மாதம் வரும் கொடுத்துருவார், 4ஆம் மாதம் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வரும். அப்போ 4ஆம் மாதம் சத்தம் போட்டு போயிடுவான், என்னம்மா குக்கருக்கு இன்னும் ரூபா கொடுக்கல இல்லையா, நீங்கள் போங்கய்யா நாங்கள் கட்டிடுதோம். அந்த 4ஆம் மாதம் கட்ட முடியாது. அப்புறம் 5ஆம் மாதம் சேர்த்து வந்துடும். அவன் வீடு தேடி வருவான், அதுக்கப்புறம் சத்தம் போடுவான், என்னம்மா குக்கருக்கு நீ ரூபாய் கட்டாமல் இருக்க அப்படிம்மா. கணவன் மனைவி தான் உள்ளே இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, ஆனால் வாங்கினது ப்ரிஸ்டேஜ் குக்கரு. ஆனால் நம்ம ப்ரிஸ்டேஜ் எங்கே போவோம்? தெருவில் போவோம். ஒரு இலை சொல்லுங்களேன், நமக்கு இருக்கிற ப்ரிஸ்டேஜ் எங்கே போவோம்? அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன காரியத்தை செஞ்சாலும் கணக்கு பார்த்து செய்ய அப்படிங்கிறார். ஒரு இலை சொல்லுங்க ஹல்லேலூயா. கணக்கு பார்க்கணும். கணக்கு பார்க்காத பட்சத்தில் எதுவும் செய்யக்கூடாது. நமக்கு தேவைகள் உண்டு, நமக்கு எல்லாம் தேவைகள் உண்டு, ஆனால் அதுக்கு அனுபவிக்க நமக்கு தகுதி இருக்கா, அதை பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. சோதரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 99வது வயதில் தான் மறுபடியும் அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, என்ன பேசுகிறாரு? நான் இப்போ தான் செய்திக்கே வரேன், இந்த செய்தியெல்லாம் கொடுக்க நேரம் ஆகாது. கர்த்தர் நல்லவர். முதலாவதாக ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஹல்லேலூயா. அழைப்பு நமக்கு முக்கியம். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு திருமணமானதோ அன்னைக்கே சோதரம் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு நீங்கள் வந்துருவீங்க. ஒரு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ தகப்பனுடைய ஸ்தானம் எப்படி அப்படின்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, யோபில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தம் பிள்ளைகளுக்காக இரவிலையில் படுத்திருக்கும்போது ஜெபம் பண்ணுவோம்னா, நம்ம பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது பெருசல்ல, ஆனால் பிள்ளைகளுக்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும்.
ஒருலே சொல்லுங்க ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் கணக்கப்பார். எங்கள் பாஸ்டர் ராஜமணி சொல்வார், வதவதன்னு பெத்தெடுக்கிறத விட 2 இருப்பதே நலம் அப்படிம்பார். ஒருலே சொல்லுங்க, கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. என்ன சொல்லுதுன்னா, இருக்கிறது நல்லதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும். ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை அது வாழ்க்கை அல்ல. சிலவங்க பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டுனா அவங்க நல்லா டிப்டாப்பாக போயிடுவாங்க. ஆனால் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக போய்கிட்டு இருக்கும். இது யார் எடுத்த பிள்ளையோ அப்படின்னு இருந்துட்டு இருக்கும். ஆனால் நம்ம டிப்டாப்பாக நம்ம பண்ணுறத விட நம்ம பிள்ளைகளுக்கு அழகு பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான், நம்மை அழகுபாகத்தான் அவர் இந்த பூமிக்கு அந்த கோலமானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த தகப்பனுடைய ஸ்தானம் வேணும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த இளைய குமாரன் போயிட்டான், ஆனால் இந்த குமாரன் எப்பொழுது வருவான் என்று ஆவலோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளை போயிருக்கு, இத்தனை மணிக்கு போயிருக்கு, இத்தனை மணிக்கு வரல அப்படின்னா நமக்கு ஒரு ஆவல் இருக்கணும். ஒரே சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாம், எங்கள் வீட்டில் என் பையன் 11 மணி தாண்டிருச்சுன்னா மனைவி ரொம்ப சொல்லுவாள், ஏங்க அவன் வரலைங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. நான் படுக்கணும், தூக்கம் வருது, நீ என்ன பாட்டு சொல்லிருக்கான், பாட்டுக்கு வருவான் அப்படிமே. இல்லைங்க பார்த்துட்டு வாங்க. பாருங்க, நமக்கும் உடனே என்ன செய்வோம், எந்த இடத்துல அவன் இருக்கான் அந்த இடத்துல பார்த்து நம்ம கூட்டிகிட்டு வரோம். எதுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, நாம் தகப்பன் ஸ்தானத்தை விட்டு இறங்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். 2வதாக நம்முடைய சந்ததி பெருகணும், நம்ம பிள்ளைகள் பெருக்கணும். நாம் என்ன செய்கிறோமோ அதை தான் பிள்ளைகள் செய்யணும். ஒரு இடம் சொல்லுங்க. ஆமாம், பாசமாக்கா ஸ்தோத்திரம். பிள்ளைகள் நல்ல ஆராதனை செய்கிறாங்க. என் பேரன் நல்லா கீபோர்டு பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் அதெல்லாம் பார்த்து எனக்குள்ள அப்படியே உள்ள ஒருவேளை ஆனந்த கண்ணீர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தாலும் சங்கீதம் 128 சொல்லப்பட்டிருக்கும், பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். நான் உன்னை சீயோன் ஆசீர்வதிப்பேன், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேம் வாழ்வை காண்பாய். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கும் தேவன் தந்திருக்கிறார், சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்ம சந்ததி பெருகணும். சந்ததி பெருகணும் அப்படின்னா நம்ம விசுவாச மக்களும் பெருகணும். ஒரு இலை சொல்லுங்க. ஆமா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஏரோது பேதுருவை கொல்ல திட்டம் போட்டான். ஆனா பேதுருவை கொல்ல முடியல, அவன் செத்தான். அவன் செத்தவனை தான் சபை பெருகிட்டு. அப்போஸ்தலர் 12:24 நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். அப்ப அந்த நாடுல சபை பெருகணும். என்ன பெருகணும்? ஒரு இலை சொல்லுங்க. அப்போ ஊழியக்காரன் எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம், உங்களுக்கு டீச்சிங் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு காரியங்களை செய்யலாம். ஆனால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது உங்கள் மிகுந்த கடமை. ஒரு இடம் சொல்லுங்க. நாம் பெற்ற அந்த சந்தோஷத்தை பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் என் மூலமாக சோத்திரம் பல ஆட்கள் தொடப்பட்டு சந்திக்கப்பட்டு, என்னுடைய மனைவி மூலமாக சண்டேஸ் கிளாஸ் மூலமாக 17 பேர் ஃபுல் டைம் ஊழியத்தில் இருக்காங்க. ஒரு இடம் சொல்லுங்க. பல இடங்களில், சென்னை பட்டணத்தில் பல இடங்களில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த நாளில் நம்முடைய சந்ததி பெருகணும். சபையுடைய எண்ணிக்கை ஒரு வளர்ச்சி ஆகணும். வளர்ச்சி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சபை வளர்ந்தது. அப்படியே வளர்ந்து கொண்டே இருந்ததை நான் பார்க்க முடியும். அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். நமக்கு நேர வேகமாய் ஓடுகிறது. கர்த்தர் நல்லவர். 3வதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு சொல்லுங்க. அப்போ ஆசீர்வதிக்கணும், நமக்கு நல்லா உழைக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நல்லா உழைக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், சோதரம் இல்லை, ஜோமன்னு சொல்லியிருக்காங்க, ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்போம், கர்த்தர் எல்லாவற்றையும் தருவார். தருவார் கண்டிப்பாக. ஆனால் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம் ஜோம் பண்ணணும், வேத வாசிக்கணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், அதை விட வேலையும் செய்யணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. வேலை செய்யாத என்ன செய்யக்கூடாதான்? ஹலோ, வேலை செய்யாத என்ன செய்யக்கூடாது?
சில ஆளுக்கு வேலை இல்லை வேலையெல்லாம் இருப்பாங்க, வேலையே இல்லைன்னு இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்ம என்னைக்கு ரட்சித்தாரோ அன்னைக்கு நமக்கு வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணிட்டாரு. ஒரு சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் நான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சோதரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம உழைக்கணும். ஹல்லேலூயா. எப்படி உழைக்கணும்? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இந்த காலம் பஞ்சமான காலம்தான். ஹல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, ஐயா அங்கே போனால் இங்கே வேலை கிடைக்கல, இங்கே போனால். எங்கே போனாலும் சரி நீங்கள் கர்த்தரை சார்ந்து போனால் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும். ஒரு எழுதுங்க ஹல்லேலூயா. சோதரம் என் பையன் அபிதாவில் இருக்கிறான், மரும ஸ்டாப் நர்ஸாக இருக்கிறா. நான் 4வது அபிதாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். அவன் போகும்போது சொன்னான், எதுக்கு தான் அந்த அபிதாவுக்கு வந்தனோ அப்படின்னு சொல்லி கண்கலங்கி கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு ஆறுதல் அளிக்க நைட்டில் இரவில் ஒரு மணிக்கு ஒரு சகோதரன் அவனை வழி நடத்தி இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் தீர்மானம் பண்ணினான், இந்த அபிதாவை விட்டு போகக்கூடாது, நம்ம எதையாவது சாதிக்கணும். ஒரு இடம் சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் மூலமாக இன்னைக்கு சர்ச்சுக்கு 12 குடும்பம் வர்றாங்க. என்ன ஒரு நிலைச்ச மாட்டேங்க, கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஆமாம், ஏதாவது நம்ம செய்யணும். நீங்கள் நான் சாதிக்க பிறந்தவங்க. நீங்கள் நான் எதுக்கு பிறந்திருக்கிறோம்? சாதிக்க பிறந்திருக்கிறோம். ஆமாம், அவன் அந்த ஸ்டாரு இந்த ஸ்டாருங்க, நம்ம தாங்க அந்த ஸ்டாரு. ஹல்லேலூயா. அதை நம்ம பார்ப்போம், அதை நாம் செய்வோம். வசனங்கள் நிறையா இருக்கிறது பாருங்கள். சோதர உபாகமம் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்படி பல காரியங்களை பார்க்கிறோம். சோதரம் மத்தியில் பார்க்கும் பொழுது ஒரு சிறுவிடத்தில் 2 அப்பமும் 5 மீன் தான் இருந்தது. கர்த்தர் அதை 5000 பேருக்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இருக்கிறதை கர்த்தருக்கென்று கொடுப்போம், கர்த்தருக்கென்று செய்வோம். சோதரம் நம்மளால் ஏண்ட மட்டும் உழைப்போம். அப்படி உழைக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தர் நல்லவர். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களை பெற்ற ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள், நிச்சயமாகவே கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தேவன் தருவாராக. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். கருவில் என்னை சுமந்தர பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், என் தோளில் என்னை சுமந்தர பார்த்தா அப்பானு சொல்லணும், என்னை கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும், உந்தன் இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும், அப்பானு கூப்பிடுவே உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிட. கருவில் என்னை சுமந்தர பார்த்தா அம்மானு சொல்லணும், உன் தோளில் என்னை சுமந்தர பார்த்தா அப்பானு சொல்லணும், கருவில் என்னை சுமந்தர பார்த்தா அம்மானு சொல்லணும், உன் தோளில் என்னை சுமந்தர பார்த்தா அப்பானு சொல்லணும், என்னை கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், என்னை ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும், அப்பானு கூப்பிடுவே உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா.
உம்மை டாடின்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை டாடின்னு கூப்பிடவா, உம்மை மம்மின்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை மம்மின்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. நல்லவன் ராத்திரி விடல கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாயானால் ஒப்பு கொடுங்கள். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். முந்தானத்தை நடந்த சம்பவத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நாம் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. வீட்டை விட்டு வெளியே போறோம், வீட்டுக்குள்ள வந்தா தான் நமக்கு சந்தோஷம். நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலே ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அழைத்தது மாத்திரமல்ல, அவனை பெருக பண்ணினார். பெருக பண்ணி தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்குவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். விட வேண்டிய காரியங்களை விடுவோம். ஆண்டவரோடு கூட ஒப்புரவாவோம். கடைசி நாட்களே வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை, நமக்கு ஒப்பு கொடுத்தல் தேவை. ஒருவேளை ஆண்டவரை விட தூரமாக போயிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. அருமையான சகோதரியே, உன் வாழ்க்கையில வாரத்தோடு இருக்கிறாயா? அந்த வாரத்தை தேவன் மாற்றுவார். என்னுடைய கணவன் நிலைமை எப்படி இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயோ, அந்த கலக்கத்தை தேவன் இந்த ராத்திரிகளை மாற்றுவாராக. ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்வாராக. இந்த ராத்திரி ஆண்டவரை நோக்கி பார். உனக்காகத்தானே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். உனக்காகத்தானே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். உனக்காகத்தானே அவர் பரமேறி சென்றார். உனக்காகத்தான் அவர் திரும்ப வரப்போகிறார். அவரை மாத்திரம் பார்ப்போம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த ராத்திரி உள்ள தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். கடைசி நாட்களை வந்திருக்கிறோம். வசனம் கேட்க கூடாத ராக்காலம் வரப்போகிறது. வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அப்பியாசிப்போம். அப்பியாசிக்கிறது மாத்திரமல்ல, நாம் ஏண்ட மட்டும் யாருக்கு சொல்ல வேண்டுமோ சொல்லுவோம். ராத்திரி ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? கத்த நல்லவர், கத்த நல்லவர். இந்த நாள்ல இந்த ஸ்தலத்தில் உடைய சிறு அருமையான மகளுக்காக, மகனுக்காக, கொடுத்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் தாயின் கர்ப்பத்திலே உருவானவதன் இந்த பட்டணத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தம்முடைய பிள்ளைகளை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வேலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறதானே தேவன் குடும்பத்தை கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக அருமையான பாசமாக்காய் பிள்ளைகளுக்காக பாசனக்காய் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பா மக ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுதோல் எத்தனையோ மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டி. கேடகம் நீரே,
மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் எந்த இடத்துல துக்கப்பட்டு நின்றீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த ராத்திரியிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, நிலைநிறுத்துவாராக. நீங்கள் அதிகமாய் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, இந்தியாவில் வந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்க இடத்தை எங்களுக்கு என்று தந்த தயவுக்காய் நன்றி. உடைய கிருபை, உடைய தயவு தங்கியிருக்கட்டும். வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஏற்ற மன்னாவை தந்தார், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்தில் ஊழியர் அருமையான பிள்ளைகளை நினைக்கிறப்பா, கிருபையை தார். எதிர்ப்புகள், சோதனைகள், பாடுகள், பண நெருக்கடிகள், கிருபையும் பலனையும் பிள்ளைகளை வழிநடத்தட்டும். உடைய சித்தம் நிறைவேறட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.